ஓம் சாந்தி 25/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகத்தின் விளையாட்டு மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. யாருடைய எந்த பாகம் எந்த சமயம் நடக்க வேண்டுமோ அதுவே மீண்டும் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய பிரபாவம் எப்பொழுது வெளிப்படும்? இதுவரை எந்த ஒரு சக்தியினுடைய குறைவு உள்ளது? பதில்: யோகத்தில் இன்னும் உறுதியான நிலை ஏற்பட்டு விடும் பொழுது உங்களுடைய பிரபாவம் வெளிப்படும். இப்பொழுது நினைவில் கூர்மை இல்லை. நினைவின் மூலமேதான் சக்தி கிடைக்கிறது. ஞானம் என்ற வாளிலே நினைவின் கூர்மை வேண்டும். அது இதுவரையும் குறைவாகத்தான் உள்ளது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் படகு கரை ஏறிவிடும். இது ஒரு நொடியினுடைய விஷயமாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை என்று ஒருவருக்கு தான் கூறப்படுகிறது. மற்ற எல்லாருமே ஆத்மாக்கள். அவரே பரமாத்மா என அழைக்கப்படுகிறார். நான் கூட ஆத்மாதான் என்று தந்தையும் கூறுகின்றார். ஆனால் நான் சுப்ரீம் ஆத்மா ஆவேன். நான் தான் பதித்த பாவனர், ஞானக்கடல். நான் குழந்தைகளை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காகத்தான் பாரதத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அதாவது இன்னைக்கு தந்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, யோகத்தினுடைய அந்த உறுதியான நிலைங்கிறது குறைவாக இருக்குது. எப்போ அந்த யோகத்தில் கூர்மை வந்துடுதோ அப்போ பிரம்மகுமாரிகள் வெளிப்பட்டுருவோம். அவங்களுடைய தாக்கம் எல்லாருக்கும் ஏற்படும். இப்போ அந்த நினைவில் சக்தி குறை இருக்குது அப்படின்னு தந்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மேலும் தந்தை நமக்கு இன்றைக்கி என்ன புரிய வச்சிட்ருக்கிறாருன்னா, அனைவருமே ஆத்மாக்கள் தான், ஒருத்தர் தான் பரமாத்மா. மற்றபடி பரமாத்மாவை அவரும் ஆத்மா மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் பரமாத்மாவை சுப்ரீம் சோல் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தந்தை இந்த பாரதத்தில் வந்திருக்கிறதே எதுக்காகன்னா, குழந்தைகளை உலகத்திற்கு எஜமானனாக ஆக்குவதற்காக தான் வந்திருக்கிறாரு. நீங்கள் தான் அதிபதியாக இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது. பாபா சொல்லி கொடுத்த உடனே நம்ம எல்லாருக்குமே நினைவுங்கிறது வருது. குழந்தைகளுக்கு நினைவை ஊட்டுகிறார். நீங்கள் முதலில் சத்தியுகத்தில் வந்தீர்கள். பிறகு பாகத்தை நடித்து 84 பிறவிகளை அனுபவித்து இப்பொழுது கடைசியில் வந்துவிட்டீர்கள். நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாதான் தேகத்தில் இருந்து ஆத்மாக்களுடன் பேசுகிறது. ஆத்மா 84 பிறவியை எடுத்துருச்சு. இப்போ கடைசி கட்டத்தில் வந்திருக்கிறோம். எல்லாரையுமே பாபா சொல்கிறாங்க, ஆத்மான்னு உணருங்க. ஆத்மா என்னைக்கு அழிவற்றது, இந்த சரீரம் அழியக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாக்களோட பேசும்போது கூட அந்த ஆத்மா தேகத்தில் இருக்கும்போது தான் பேசுது. இன்னொரு ஆத்மா கூட ஆத்ம உணர்வுடையவராக இருப்பதில்லை என்றால் நிச்சயம் தேக அபிமானம் உள்ளது. ஆனால் மனிதர்கள் ஆத்மான்னு உணர்றதுக்கு பதிலாக இந்த தேக உணர்வில் வந்துடுறாங்க. ஒன்று ஆத்ம உணர்வு இருக்கணும், அது இல்லைன்னா நிச்சயம் தேக உணர்வு தான் இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆத்மா என்பதை எல்லாரும் மறந்து விட்டுள்ளார்கள். பாவாத்மா, புண்ணியாத்மா, மகானாத்மா என்று கூறவும் செய்கிறார்கள். அவர்கள் பரமாத்மாவாக ஆக முடியாது. வேணும்னா இப்படி ஆத்மா சொல்லலாம், பாவாத்மாக்கள் ஆயிட்டாங்க, புண்ணியாத்மா, மகானாத்மா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யாரையுமே பரமாத்மா சொல்ல முடியாது, யாரும் பரமாத்மா ஆக முடியாது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. யாருமே தங்களை சிவன் என்று கூற முடியாது. சரீரங்களுக்கு சிவன் என்ற பெயர் நிறைய பேருக்கு உள்ளது. இந்த சரீர பேர் வேணால் சிவா, சிவன், சதாசிவம் அப்படிலாம் வச்சிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே சிவன் யாரும் ஆக முடியாது, பரமாத்மா ஆக முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆத்மா சரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுது பெயர் இடப்படுகிறது. ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ளே பிறவின்னு எடுக்கும்போது, பிரவேசம் பண்ணும்போது
பேர் வைக்கிறாங்க. ஏனென்றால் சரீரத்தினால்தான் பாகம் நடிக்க வேண்டியுள்ளது. அனைத்து ஆத்மாக்களும் சரீரத்துக்குள்ளே வரும்போது தான் அதனுடைய பார்ட் ஆரம்பமாகுது, நடிக்கவும் செய்யுது. எனவே மனிதர்கள் பிறகு சரீர உணர்வில் வந்து விடுகிறார்கள். ஆனால் இது தெரியாத மனிதர்கள் இந்த சரீரத்தை பார்க்கும்போது, தோற்றத்தை பார்த்து இந்த சரீர உணர்வில் வந்துடுறாங்க மனிதர்கள் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் முதலில் உண்மையான தங்கமாக இருந்தீர்கள். பிறகு வெள்ளி, செம்பு மற்றும் இரும்பு ஆகியவை படிந்து இப்பொழுது முற்றிலும் கருப்பாக ஆகிவிட்டீர்கள். இந்த விஷயத்தை வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. ஆத்மாவில் ஒட்டாது என்று எல்லாருமே கூறிவிடுகிறார்கள். துரு எப்படி படுகிறது என்பதையும் தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். உலகத்தில் ஆத்மாக்குள்ளே எதுவுமே ஒட்டாது, நிர்லேப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாபா அதை திருத்தி அமைக்கிறாரு. ஆத்மாக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதுதான் இரும்பாகுது. முதல்ல தங்கமாக இருந்தது, வெள்ளியாச்சு, செம்பாச்சு, இப்போ இரும்பாச்சு. அதனால் அந்த துரு எப்படி ஆத்மாக்குள்ளே படியுதுங்கிறத தந்தை குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வச்சிட்ருக்கிறாரு. இது எல்லையில்லாத நாடகமாகும். இவை அனைத்தும் நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நீங்கள் எந்த பாகத்தை நடித்தீர்களோ அது நாடகப்படி என்று தந்தை கூறுகிறார். நம்ம எதெல்லாம் நம்முடைய பார்ட்டு எதெல்லாம் இருக்குதோ இந்த பூமியில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே ட்ராமா படி தான், நாடகப்படி தான் நடிச்சிட்ருக்குறோம். எந்த ஒரு மனிதனும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். ரிஷி முனிவர்கள் கூட எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறிக்கொண்டே சென்றார்கள். இப்பொழுது யாராவது உங்களிடம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை அறிந்துள்ளீர்களா என்று கேட்டால் நீங்கள் உடனே தெரியும், ஆம் என்று கூறுவீர்கள். அதை கூட நீங்கள் இப்பொழுது மட்டும்தான் அறிந்திருக்க முடியும். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. இப்போ தான் தந்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்ட பிறகு அனைத்து விஷயங்களும் நம்முடைய புத்தியில் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய லட்சியம், நோக்கமே இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும் என்பதாகும். அதுபோல ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு படிப்பிற்கு அவசியம் இருக்காது. தந்தை எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, வக்கீல் படிக்கிறாங்க அப்படின்னா, வக்கீல் ஆயிட்டாங்கன்னா பிறகு அந்த லா காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதுபோல் உங்களுடைய லட்சியம் லக்ஷ்மி நாராயணராக ஆகணும். நீங்கள் ஆகிவிட்ட பிறகு இந்த படிப்புக்கு அவசியம் அங்கே இருக்காது சத்தியுகத்தில் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. குழந்தைகளே, தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் எதிரே அமர்ந்துள்ளீர்கள். தன்னை தேகம் என்று நினைக்கக்கூடாது. நான் ஆத்மா ஆவேன். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய படகு கரையேறிவிடும். ஒரு நொடிக்கான விஷயமாகும் இது. முக்தி செல்வதற்காக அரைக்கல்பம் பக்தி செய்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு ஆத்மாவும் திரும்பி செல்ல முடியாது. அரைக்கல்பம் பக்தி மார்க்கத்தில் முக்தி அடையணும் அப்படின்னு செய்துட்ருக்குறாங்க, பக்தி செய்துட்ருக்குறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஆத்மாவும் திரும்ப வீட்டுக்கு செல்லவில்லை, அந்த முக்திக்கு செல்ல முடியல அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. 5000 வருடங்களுக்கு முன்பேயும் தந்தை இதை புரிய வைத்திருந்தார். இப்பொழுதும் புரிய வைக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த விஷயங்களை புரிய வைக்க முடியாது. அவரை தந்தை என்றும் கூற மாட்டார்கள். அவர் குழந்தை வடிவத்தில் தான் இருக்கிறாரு. குழந்தைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர கிருஷ்ணரை தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. தந்தை லௌகீகமானவர், அலௌகிகமானவர் மற்றும் பாரலௌகிகமானவர். எல்லைக்குட்பட்ட தந்தை லௌகீகமானவர். இந்த மாதிரி 3 தந்தை இருக்காங்க இந்த சங்கமயுகத்தில். ஒன்று லௌகீக தந்தை, அவர் நம்ம சரீர தந்தை. எல்லையில்லாத தந்தை பாரலௌகிக தந்தை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இந்த பாரலௌகிக தந்தை, பரமாத்மா, ஆத்மாக்களுடைய தந்தை ஆவார். மேலும் இவர் ஒருவர், அதாவது பிரம்மா, சங்கமயுகத்தின் அதிசயமான தந்தை ஆவார். இந்த 3வது தந்தை யார் அப்படின்னா, இவர் அதிசயமான தந்தை. இவருக்கு அலௌகீகமானவர் என்று கூறப்படுகிறது. இந்த பிரஜாபிதா பிரம்மாவுக்கு அலௌகிகமானவர்னு சொல்லப்படுது. ஆகையால் 3 தந்தையினர் இருக்காங்க. பிரஜாபிதா பிரம்மாவை யாரும் நினைவே செய்வதில்லை.
அவர் நம்முடைய கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஆவார். பிரஜாபிதா பிரம்மாவை இங்கே யாரும் நம்ம நினைவு செய்யலை. இவர் மூத்த தாத்தா. எத்தனையோ பேருக்கு முன்னோடி ஆயிட்டாரு. அதனால் மூத்த தாத்தா ஆவார் அப்படின்னு சிவபாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். இச்சமயத்தில் எல்லா மனிதர்களும் பதித்தமாக, அதாவது தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஹே பதித்த பாவனரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். துக்கத்தை நீக்கி சுகத்தின் வழியை கூறுங்கள். பகவான் அவசியம் ஏதோ ஒரு வேடத்தில் வந்து விடுவார் என்று கூறவும் செய்கிறார்கள். இப்பொழுது நாய், பூனை, கல் மற்றும் மண் ஆகியவற்றிலோ வரமாட்டார். பாக்கியசாலி ரதத்தில் தான் வருகிறார் என்று பாடப்பட்டுள்ளது. நான் இந்த சாதாரண ரதத்தில் பிரவேசிக்கின்றேன் என்று தந்தை சுயம் கூறுகிறார். பாபா இங்கே எல்லா விஷயத்தையும் நமக்கு புரிய வச்சிட்ருக்கிறாரு. இந்த சமயத்தில் மனுஷங்க எல்லாருமே பதித்தமாயிட்டாங்க, அதாவது தூய்மையற்றவர்களாக இருக்காங்க. அவங்கள தூய்மையாக மாற்றுவதற்காக தான் தந்தை வந்திருக்கிறாரு. என்னை தூய்மையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் இறைவனையும் அழைச்சோம். துக்கத்தை நீக்கி சுகத்துக்குண்டான வழியை கூறுங்க அப்படின்லாம் சொல்லி கூட அவரை அழைச்சோம். கண்டிப்பாக அந்த பகவான் ஏதாவது ஒரு வேடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நாய், பூனை, கல், மண் இதிலெல்லாம் கடவுள் வரமாட்டார். பாக்கியசாலி ரதத்தில் தான் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த சாதாரண ரதத்தில் தான் நான் பிரவேசம் ஆகியிருக்கிறேன்னு அவரையே சொல்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் பாண்டவர்களுடைய பெரிய பெரிய சித்திரங்களை அமைத்துள்ளார்கள். ரங்கூனில் புத்தருடையது கூட மிக பெரிய சித்திரம் உள்ளது. இவ்வளவு பெரிய மனிதர் இருப்பாரா என்ன? உதாரணத்துக்கு பக்தி மார்க்கத்தில் பாண்டவர்களுடைய சித்திரங்களை பெருசு பெருசாக காமிக்கிறாங்க. ரங்கூனில் கூட புத்தருடைய சிலையை ரொம்ப பெருசாக காமிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய மனிதர்கள் இருப்பாங்களா என்னன்னு தந்தை ஆச்சரியமாக கேள்விக்குறியாக கேட்குறாரு. குழந்தைகளுக்கோ இப்பொழுது அதை பார்க்கும்போது சிரிப்பு வரக்கூடும். ராவணனுடைய சித்திரம் எப்படி அமைத்துள்ளார்கள்? நாளுக்கு நாள் பெரியதாக ஆக்கிக்கொண்டே போகிறார்கள். இது எதனுடைய அர்த்தம்? இதன் பொருள் என்ன? ஒவ்வொரு வருடமும் அதை எரிக்கிறார்கள். இதுபோல யாராவது எதிரி இருப்பார்களா? எதிரியினுடைய உருவத்தை செய்து எரிப்பார்கள். நல்லது. ராவணன் யார்? ஒவ்வொரு வருடமும் எரித்து கொண்டு வரும் வகையில் அவன் எப்பொழுது எதிரியானார்? இந்த எதிரி பற்றி யாருக்குமே தெரியாது. அதன் பொருளை யாருமே முற்றிலும் அறியாமல் உள்ளார்கள். தந்தை சொல்கிறாங்க, ராவணனுடைய சிலையை கொடும்பாவை செய்து எரிக்கிறாங்க. வருஷம் வருஷம் எரிக்கிறாங்க. அவன் அவ்வளோ எதிரியா என்ன? அவனை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் ராவணனை பற்றி முற்றிலும் அறியாமல் தான் உலகம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. உங்களிடம் யார் வந்தாலும் கூட அவர்களுக்கு தனித்தனியாக புரிய வையுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும்போது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அமர வைத்து நம்ம புரிய வைக்கணும் ஞானத்தை. கராச்சியில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அமர வைத்து தான் பாபா புரிய வைத்து கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் அப்படி தான் நடந்திருக்கு. கராச்சியில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக புரிய வச்சாங்களாம். குழந்தைகளாகிய நீங்கள் யோகத்தில் ஆற்றல் உடையவர்களாக ஆகிவிடும் பொழுது உங்களுடைய தாக்கம் வெளிப்படும். இப்பொழுது அந்த அளவிற்கு கூர்மை இல்லை. நினைவின் மூலம் சக்தி கிடைக்கிறது. படிப்பினால் சக்தி கிடைப்பது இல்லை. ஞானம் என்பது வாள் ஆகும். அதில் நினைவு என்ற கூர்மையை தீட்ட வேண்டும். அந்த சக்தி குறைவாக உள்ளது இப்பொழுது. குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருப்பதால் உங்களுக்கு பலம் கிடைக்கும் என்று தந்தை தினந்தோறும் கூறிக்கொண்டே இருக்கிறார். யோக பலத்தால் தான் நமக்கு பலம் கிடைக்கி சக்தி கிடைக்குது. ஞானம்ங்கிறது ஒரு வாள் தான். ஆனால் அதில் கூர்மையை நம்ம தீட்டணும்னா யோகாங்கிறது அவசியமாக வேண்டும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. படிப்பில் அவ்வளவு வலிமை இல்லை. நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானராக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு மெல்ல மெல்ல இறங்கும் கலை உண்டாகிறது. ஆரம்பம் முதற்கொண்டு இந்த சக்கரத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னேறும் கலை ஏற்படுகிறது.
பாபா நமக்கு கற்பிக்க வந்துள்ளார். ஆத்மா கற்றுக்கொள்கிறது. ஆத்மாதான் கர்மம் செய்கிறது. நான் ஆத்மா சாந்த சொரூபமானவன் ஆவேன். இந்த சரீரத்தின் மூலமாக கர்மம் செய்கிறேன். துக்கம் ஏற்படும் பொழுதுதான் அசாந்தி என்ற வார்த்தை கூறப்படுகிறது. மற்றபடி அமைதியோ நமது சுயதர்மம் ஆகும். நிறைய பேர் மன அமைதி வேண்டும் என்கிறார்கள். ஆத்மாவோ சுயம் அமைதி சொரூபமாகும். அதனுடைய வீடே சாந்திதாமமாகும். நீங்கள் உங்களை மறந்து விட்டுள்ளீர்கள். நீங்களோ சாந்திதாமத்தில் இருப்பவர்கள். சாந்தி அங்குதான் கிடைக்கும். பாபா நல்ல விதமாக நமக்கு கற்பித்து கொண்டு இருக்கிறாரு. ஆத்மா தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறது. கர்மம் செய்கிறதும் ஆத்மா தான். நான் ஆத்மா சாந்த சுரூபமாக இருக்கிறேன். என்னுடைய சொந்த வீடே அமைதி தாமந்தான். இதை மறந்ததுனால நான் அசாந்தி ஆயிட்டேன், எனக்கு அமைதி தேவை அப்படின்னு எல்லா மனிதர்களும் சொல்கிறாங்களாம். நம்ம மறந்து விட்டதன் காரணமாகத்தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்கிறாரு. லக்ஷ்மி நாராயணனின் சித்திரத்தை அமைக்கிறீர்கள். அதில் மேலே எழுதுங்கள். சத்தியுகத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது ஒரு தேவதா தர்மம் இருந்துச்சு. ஆனால் மனிதர்கள் எதுவுமே புரிந்து கொள்வது இல்லை, கவனம் கொடுப்பதில்லை. அதை படிக்கிறதில்ல, பார்க்கறதில்ல மனிதர்கள். யார் நமது பிராமண குலத்தினராக இருப்பார்களோ அவர்களே கவனம் செலுத்துவார்கள். வேறு யாரும் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். எனவே தனித்தனியாக அமர்த்துங்கள், பின் புரிய வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். படங்களில் நம்ம நிறைய வார்த்தைகளை எழுதியிருக்கிறோம். ஆனால் அதை கவனம் யார் கொடுப்பாங்கன்னா நம்ம குலத்தினை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேலும் ஒவ்வொருத்தரையும் நம்ம தனித்தனியாக அமர வச்சும் புரிய வைக்கணும். படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள். ஃபார்மெல்லாம் முதல்ல ஃபில்லப் பண்ணணும். அப்பொழுது தெரிய வரும். அப்போ தான் நமக்கும் தெரிய வரும் அவங்க யார், எந்த தர்மம், எந்த நோக்கத்தோடு வந்திருக்காங்க அப்படின்லாம் தெரிய வரும். ஏனென்றால் ஒருவர் யாரோ ஒருவரை பின்பற்றுபவராக இருப்பார், இன்னொருவர் மற்றொருவரை ஏற்றுக்கொள்ளுபவராக இருப்பார். பின் எல்லோருக்கும் எப்படி ஒன்றாக புரிய வைப்பது? ஒருத்தர் வேற ஒருவருடைய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம விஷயங்களை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. இந்த மாதிரி பல விதத்தின வருவாங்க. எப்படி நாம் அவங்களுக்கு ஒன்றாக உட்கார்ந்து புரிய வைக்க முடியும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அவர்கள் விஷயத்தை கூற முற்பட்டு விடுவார்கள். முதலில் எங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். பிகே என்ற பெயரை கேட்டிருக்கிறீர்களா? பிரஜாபிதா பிரம்மாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? எப்பொழுதாவது பெயரை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? இந்த மாதிரி கேட்கணுமா. நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? இந்த பிகே பிரம்மகுமாரிகள் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பேரை? இந்த பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எல்லாத்தையும் நம்ம கேட்கணும். இந்த மாதிரி ஒரு பேராவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லணுங்கிறாரு தந்தை. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இல்லை. நாங்களோ நடைமுறையில் இருக்கின்றோம். நீங்களும் கூட பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள்தான். ஆனால் புரியாமல் இருக்கிறீர்கள். புரிய வைப்பதற்கு மிகுந்த யுக்தி வேண்டும். இந்த பிரம்மாவினுடைய படம் தான் முதல்ல வரவங்களுக்கு பார்வைக்கு தெரியுது. அதனால் பிரம்மா பாபாவை பற்றி புரிய வச்சுட்டு நாங்கள் எல்லாரும் பிரம்மாவினுடைய குழந்தைகளாக ப்ராக்டிக்கலில் இருக்கிறோம். உண்மையிலே நீங்களும் தான் குழந்தைகள் இவருக்கு அப்படிங்கிறத நம்ம யுக்தியோடு புரிய வைக்கணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, கோவில்கள் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது இவை அனைத்தும் நம்முடையதே, நினைவார்த்தமாகும் என்பது நினைவில் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் இதுபோல லக்ஷ்மி நாராயணராக ஆகி கொண்டிருக்கின்றோம். ரெண்டாவது பாயிண்ட்டு, இல்லற விவகாரங்களில் இருக்கும் பொழுதும் தாமரை மலர் போல இருக்க வேண்டும். அன்னமும் கொக்கும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்றாலும் மிகுந்த யுக்தியோடு நடக்க வேண்டும். சகித்து கொள்ளவும் வேண்டும். வரதானம். ஒற்றுமை மற்றும் திருப்தி என்ற சான்றிதழ்கள் மூலம், சர்டிஃபிகேட் மூலம் சேவைகளில் எப்போதும் வெற்றி பெறுபவராக ஆகுங்கள். சேவைகளில் வெற்றி சொரூபமாக ஆக 2 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
ஒன்று சம்ஸ்காரங்களை இணைக்கும் ஒற்றுமை, மற்றொன்று நீங்களும் எப்போதும் திருப்தியாக இருங்கள், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். எப்போதும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் உயர்ந்த மனப்பான்மையுடனும் தொடர்பில் வந்தீர்கள் என்றால் இந்த 2 சான்றிதழ்களும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதாவது ஒற்றுமை மற்றும் திருப்தி என்கிற அந்த சர்டிஃபிகேட் நம்ம அடையலாம். எல்லாரோடும் இணக்கமாக இருக்கும்போது, அதாவது அன்போடும் இருக்கணும், உயர்ந்த மனப்பான்மையோடும் இருக்கணும். இதுதான் சேவையில் வெற்றி அடைவதற்குண்டான வழி அப்படின்னு தந்தை இன்னைக்கு சொல்கிறாங்க. உங்கள் நடைமுறை வாழ்க்கை தந்தையின் முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடியாக ஆகிவிடும். அப்பொழுது அந்த கண்ணாடியில் தந்தை எப்படி இருக்கிறாரோ அப்படியே தெரிவார்கள். நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய வாழ்க்கையே ஒரு கண்ணாடி ஆயிரும். அந்த கண்ணாடியில் பாபா தென்படுவார். நம்ம இந்த 2 சர்டிஃபிகேட்டை வாங்கி சேவை செய்யும்போது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன்: ஆத்ம நிலையில் நிலைத்திருந்து அநேக ஆத்மாக்களுக்கு ஜீவதானம் கொடுத்தால், அதாவது உயிர் தானம் கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இன்றைய அவ்வக்த சமிக்கை: நெருப்பில் எந்த பொருளை போட்டாலும் அதன் பெயர், உருவம், குணம் அனைத்தும் மாறிவிடுகின்றது. அதுபோல தந்தையின் நினைவில் ஈடுபாடு என்ற நெருப்பில் விழும்போது நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். மனித நிலையிலிருந்து பிராமணராக ஆகிறீர்கள். பின்னர் பிராமண நிலையிலிருந்து ஃபரிஷ்தாவாக ஆகிறீர்கள். பிறகு தேவதையாக ஆகிவிடுகின்றீர்கள். இந்த மாதிரி மாற்றம் எப்போ வரும்னா, நினைவில் ஈடுபாடு வைக்கணும். ஈடுபாடு என்ற நெருப்பினால் தன்னுடையது என்ற உணர்வே இல்லாத அளவிற்கு மாற்றம் ஏற்பட்டுவிடும். அதனால்தான் நினைவை ஜுவாலா ரூபம் என்று கூறப்படுகிறது. ஜுவாலா ரூப யோகான்னு எதுக்கு சொல்லப்படுதுன்னா, அந்த அளவுக்கு நமக்குள்ள மாற்றம் வந்துடுது. ஒரு நெருப்பில் எந்த ஒரு பொருள் போட்டாலும் மாறிடுதோ, அதே போல் எல்லாமே மாறிடுதோ. பெயர் மாறிடுது, உருவம், குணம், அடையாளமே தெரியாமல் மாறிடுதோ, அதே போல் நாம் கூட நம்முடைய மாற்றத்திற்காக இந்த ஜுவாலாமுகி நினைவுங்கிறது அவசியம் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீயே, என் ஆசை நாயகன் நீயே, என் உயிர் பாபா உன் மனதில்